அவருடைய மாநாடுக்கு வந்து வெளிச்சம் பத்திரிகை சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநாடு வந்து சிறப்பாக நடைபெற வேண்டும், நன்றாக நடைபெற வேண்டும். அந்த மாநாட்டிற்கு பாத்தீங்கன்னா நிறைய மகளிர் வரும். அது மகளிர் மாநாடு. ஸோ அந்த மகளிருக்கு எதிராக இருக்கக்கூடிய செயல் பாத்தீங்கன்னா மது. சரிங்களா? அந்த மது, அதுதான் அந்த மது ஒழிப்பு போராட்டம். நான் போதை மற்றும் மது ஒழிப்பு போராட்டம் சொல்லிட்டு இது பண்ணிருக்கிறாங்க. இவங்க போதை என்று எதை குறிக்கிறாங்க பாத்தீங்கன்னா நிறைய நீங்க விஷயம் அரசாங்கத்துல கூட என்ன பண்ணுவாங்கன்னா போதை ஒழிப்பு விழிப்புணர்வு முகாம், போதை ஒழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. மது ஒழிப்புன்னு சொல்ல மாட்டாங்க. ஆக்சுவலா போதைன்றது எதை குறிக்கிறாங்கன்னு சொன்னா இந்த கஞ்சாவை மட்டும்தான் இவங்க போதைன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இப்ப கஞ்சாவை வந்து ஆக்சுவலா வந்து யாருன்னா தயாரிக்கிறாங்க. நான் ஒரு விஷயத்த நான் கேட்கிறேன். கஞ்சாவை யார் தயாரிக்கிறா? இல்ல, கஞ்சாவை யார் தயாரிக்கிறா? கஞ்சான்றது இயற்கையாக வளரக்கூடிய ஒரு செடி. அது ஆக்சுவலா எப்படி முருங்கை செடி, முருங்கை மரம் இருக்கு. அது போல இந்த கீரை வகை, அரைக்கீரை, சிறுகீரை, எவ்வளவு கீரை வகைகள் சொல்றாங்க. அது போல கஞ்சா அது வந்து